இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சில பரிகாரங்களும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். காலச்சக்கரத்துக்கு 12வது பாகமாக வரக்கூடியது இந்த மீனராசி. 12வது இடம் அப்படிங்கிறது மோட்ச நிலையை குறிக்கக்கூடியது. குரு பகவான் ஆட்சி வீடு, ஆட்சியாக அமரக்கூடிய வீடு இந்த மீனராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு மோட்சம் உள்ளவங்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு நல்ல ஒரு உணவு அருந்திட்டு நல்ல கொஞ்சம் இளைப்பாறலாம் அப்படிங்கிற மாதிரி, மனம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆழ்ந்த சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு தன்னை ஒரு நல்ல ஒரு திறன் உள்ளவர்களாக மற்றவங்க முன்னாடி காமிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதோட கூட நல்ல ஒரு ஆலோசகர் அப்படின்னு கூட இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் இவங்க நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க. இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இயல்பாகவே ஒருத்தருக்கு உதவுற மனப்பான்மை இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல அமர்ந்து பெரும்பாலும் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு நிதி சம்பந்தமான வேலை இவங்களுக்கு அமையும். அதோட கூட ரொம்ப பக்தி மார்க்கமாக செயல்படக்கூடியவங்க. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். அதோட கூட நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, அது இவங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். தொல்லியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதோட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவு பெறக்கூடிய ராசினா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். எந்த துறையில் இருந்தாலுமே இவங்களுடைய மனோபாவம் என்று சொல்லக்கூடிய சரியான துறையை தேர்ந்தெடுக்கிற மேன்மை இவங்களுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி ஒரு நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. ஆனால் மீனராசி குருவோடைய ராசி, அதனால நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. கடைசி ராசி 12 ராசிகளில் கடைசியாக வரதுனால ஞானம் மோட்சத்தை குறிக்கக்கூடிய 12வது பாகத்தை குறிக்கக்கூடிய ராசி என்பதனால எல்லாத்தையுமே கரெக்டாக அலசி ஆராய்ந்து ஒரு ஃபைனலாக முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. பஞ்சமாதிபதியாக மனோகாரகன் சந்திரன் வருவதனால எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகம். புத்திரபாக்கியம் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். பெரும்பாலும் பெண் குழந்தைகள் வளர்க்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வளர்ச்சி இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண் குழந்தையாக பிறந்தது அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பர்கள் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வரக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம். அதோட கூட நிறைய நண்பர்கள் இவங்களை கொஞ்ச நேரத்துலேயே நிறைய நண்பர்களை ஒன்று திரட்டக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. லாபாதிபதி குரு கர்மஸ்தானத்தில் வரும்போது நல்ல மாற்றத்தை இவங்க சந்திக்கலாம். குறிப்பாக ஆசிரியர், நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் வருகின்ற நாட்களில் வள வர போகிறார். கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன்,
அயனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கிரக நிலைகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது? அக்டோபர் 27 வரை சின்ன சின்ன இடர்பாடுகள், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு அதிசார கிரக பயிற்சி ஏற்படுறதுனால நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியத்தை கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்கள்லாம் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கவனக்குறைவாக எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் செயல்படக்கூடாது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனக்குறைவாக கவனச்சிதறலாக ஏதாவது சூழ்நிலைகள் மனதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேகம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும். ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் போதுமான அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு சில வாரமாக கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு நிதி சம்பந்தமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். யாருக்கும் முன்ஜாமீனோ அல்லது நிதி சம்பந்தமான விஷயத்துக்கு கையெழுத்தோ போட வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மீனராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் வரும். இருந்தாலும் அதுலேயும் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்கள்லாம் உங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது. குடும்பத்தில் சின்ன சின்ன வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வாக்குவாதம் வந்ததுன்னா கூட கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. யாருக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேல் இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஆதரவு, ஏதாவது ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி எண்ணம் மேலோங்கும். அந்த தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீண்ட நாட்களாக ஒரு முடிவில்லாமல் போயிட்டு இருந்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு சில முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய வேலையெல்லாம் டக்குன்னு நடக்கும். அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியமே நடக்கலை, நாங்களும் வரன் தேடிட்டே இருக்கோம், நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமண காரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, கூடி வரும். ஏன்னா குரு அதிசாரா குருவாக வர்றதுனால உங்களுடைய ராசி அதிபதி அதிசாரா குருவாக வர்றதுனால நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். வண்டி வாகனம் பொன்பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி என்பவர்கள் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மன கஷ்டம், பண கஷ்டம், எதிரிகளுடைய தொல்லை இது எல்லாமே நீங்கும். நம்பிக்கை
நம்பிக்கையோட கால பைரவரை வழிபடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட வழிபடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.